நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நிறையா காணொளி பார்த்துட்டே இருக்கிறீங்க நம்ம சேனலில். எல்லாத்தையும் தாண்டி இப்போ எங்கே வந்துட்டோம்? இமயமலைக்கே வந்துட்டோம். இமயமலை பையனா நான் போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை பற்றி இதில் வருது. என்னடா அது இமயமலைக்கு போகணும்? ஆனால் 10 மாதம் தாயின் கருவிலே உள்ளே அப்படியே உட்காந்துருந்துட்டு வெளியே வந்திருக்கேன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக. ரீபர்த் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 மாதமாக ஏன் காணவில்லை, ஏன் நிகழ்ச்சிகளை நான் தயாரிக்கவில்லை அப்படின்னு பேசவில்லைன்னு. இப்போ அந்த விஷயம் இதில் கொண்டு வரேன். ஆனால் ஒரு சிம்பாலிக்காக தான் நான் சொல்லுவேன். முழுமையாக ஃபுல்லாக எப்போதுமே கையை திறந்தெல்லாம் காமிக்க மாட்டேன். எனக்கு தெரியாது கையை திறந்து காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் சப்ஜெக்டில் -0 சரிங்களா? எப்படி இமயமலையில் ஒரு தவசி அந்த பனிமழையிலையும் அப்படியே வெறும் உடம்போட உட்காந்து தவத்தில் உட்காந்துருந்துடும். அதை நான் நேரில் பார்த்தேங்க. நீங்கள் நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதை சுற்றி ஐஸ் மூடிட்டே இருக்குது. எல்லாம் நம்ம அதில் போய் ஐஸ் தள்ளி விட்டுருக்குறாங்க. அவர் எதை பற்றியும் பொருட்படுத்துறதில்லை, அப்படியே உட்காந்துருக்கார். இப்போ என்ன அர்த்தம்? உயிர் இருக்கா? உயிர் இருக்குது. கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஹார்ட் பீட் போயிட்டுருக்குது. எப்படி பாசிபிள்? நம்ம உட்காந்தோம்னா அந்த பனிமலையில் மீறி போனால் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. மேலே 4-5 கோட்டு போட்டிருப்போம். அந்த கோட்டையும் மீறி மேலே ஐஸ் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழை பெய்யாமல் தண்ணி பெய்யுதில்ல, அது மாதிரி பனிக்கட்டி ஒரு 1 ஹவரில் இது வரைக்கும் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? நம்மளை மூடிடுவோம். உட்கார முடியாதுங்க. அப்படியே நம்ம சூடு, இப்போ ஒரு நெருப்பில் கை வச்சோம்னா சுடுது பார்த்தீங்களா? அந்த சூட்டுக்கு உண்டான அதே உணர்வு தான் இந்த ஐஸ் கட்டிக்கும். ஐஸ் கட்டியோட டிப்பு அந்த நுனி மேலே பட்டுச்சின்னு வைங்களேன், அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்குங்க. கொடுமை. இது நம்ம அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, வெயிலில் கூட நடந்து போயிடுவாங்க. மழை பெஞ்சா மழையில் நடக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அந்த குளிர்ச்சி மனிதனுக்கு தாங்க முடியாது. சாதாரண மழைக்கே எப்படின்னா, பனிமழை, பனியிலேயே ஒரு ஐஸ் கட்டியாக இருக்கும். அங்கே உட்காந்து ஒருத்தர் தவம் பண்ணுறாரு. இப்போ எப்படி அது? ஏன் அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த ஆராய்ச்சியின் விளைவு தான் இப்போ சொல்லக்கூடிய அந்த கட்டுரை கட்டுக்கதை அல்ல. நல்ல கட்டுரைனா என் உரையை கட்டாக பிரித்து ஒவ்வொரு விறகாக நெருப்பில் வைக்கிற மாதிரி. இங்கே நெருப்பு, நான் விறகு, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? நம்மளாம் குழந்தையா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு உச்சந்தலையில் இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இந்த பள்ளமாக இருக்கும். எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடம்தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆன்மா உள்ள உள்ள வர்றதுக்கு உண்டான இடம். புரியுதுங்களா? அது தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது நல்லா கவனிங்க. தாயின் வயிற்றை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ஆன்மா போகிற வாசல் வேறு. அது தெரியும் நினைக்கிறேன். இதுதான் சொல்லிடுறேன். தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். இந்த நேவல் பாயிண்ட், இது வழியாக தான் நம்ம ஆன்மா தூங்கும்போது வெளியே போகுது. விழிப்பு நிலை வரும்போது உள்ளே வந்தோன்னா நம்ம விழிக்கிறோம். ஆன்மா உள்ளே வரலைன்னா விழிப்பு நிலை கிடையாது, தூக்க நிலை தான். உயிர் மட்டும் இயங்கிட்டு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி. நம்ம எல்லாருமே ஜீவசமாதி தான் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம் தினமும் தூங்கி. ஆனால் கடைசி நேரத்தில் ஜீவசமாதி ஆக முடியல. அதுக்கு காரணம் என்ன? நம்ம எண்ணலைகள் தான். சரிங்களா? இப்போது அந்த மேலே சொன்னீங்க, அந்த உச்சந்தலை உச்சி இன்னும் மறையிலேன்னு சொல்லுவாங்க. குழந்தைய தூப்பாட்டு போக கூட சொல்லுவாங்க. ரொம்ப அமுத்தாத மண்டையை பிடிச்சி விடுவாங்க, ஊட்டி விடுவாங்க. அந்த காலத்தில் குழந்தையெல்லாம் சில மண்டை நீளமாக இருக்கும், சில ரொம்ப குணக்கமானக்காக இருக்கும். அதெல்லாம் வச்சு அந்த கபாலத்தை யார் குளிப்பாட்டவங்களோ அவங்க மெதுவாக அப்படியே அந்த ப்ரெஸ் பண்ணி அதை உருட்டுவாங்க மண்டையை. பயமாக இருக்குது தெரியும் அதை பற்றி. அப்போது அந்த உச்சியை மட்டும் அனுப்பி நடப்பாங்க. ஏன்னா உச்சி தான் எல்லாமே. அந்த உச்சி வழியாக மூளைக்கு கனெக்ஷன். நாள் ஆக என்ன ஆகும்? மனுஷனுக்கு மதம் பிடிக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகும்? மேலே அந்த எலும்பு மூடப்பட்டு எலும்புக்கு வளர்ச்சி இருக்கா? இல்லையே. ஒரு எப்படி மூடுது? அந்த இடத்துல ஒரு
திக்கான ஒரு சதை வளர்கிறது. எலும்புக்கு சமமான சதை அந்த இடத்தில் மட்டும்தான் வளரும். வளர்ந்து அதை மூடி சீல் பண்ணிடுறாங்க. எப்படி முதிர்வு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது உள்ள வேக்கம் பேக் பண்ணி ஏர் போகக்கூடாது, எது பூச்சி போட்டு போகக்கூடாதுன்னு நல்லா சீல் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சதையை வளர்த்துடுறோம். இங்கே எப்படி தாய்ப்பாலை கொடுத்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு நல்ல சீல் ஆகும், இல்லைன்னா சீல் ஆகாது. தாய்ப்பால் இல்லாமல் வளருது பார்த்தீங்களா, சீல் ஆகும் ஆனால் ஆகாது. என்ன, நிறைய நோய்கள் வரும், தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு. இது அனுபவத்தில் எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் உணர மாட்டாங்க யாரும். இதனால தான் வந்து சொன்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியாது. விஞ்ஞானத்துக்கு ப்ரூஃப் இருக்குது, மெய்ஞானத்துக்கு ப்ரூஃப் இல்லை, அவ்வளோதான். ப்ரூஃப் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீ உணர்ந்தால் போதும். அமாவாசை எப்படி வருது, பௌர்ணமி எப்படி வருது எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, விஞ்ஞானம் சொல்லுது. அது ஏன் வருது, கரெக்டாக இன்றைக்கி தான் வரும்னு சொல்கிறது இது நம்ம மெய்ஞானம். அது மாதிரி இந்த தலைவாசல்னால் அந்த ஊர் பேர் ஞாபகம் வருது, ஆத்தூர் பக்கம். அங்கேயும் ஒரு பயங்கரமான பெரிய ஒரு சிவன் கோவில் இருக்குதுங்க, அஷ்டபைரவர் கோவில் எல்லாமே இருக்குது. அதுக்கும் இதுக்கு சம்மந்தப்படுத்துகிறேன், அது ஒரு சொல்கிறேன். இந்த உச்சி வாசல் அது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தினமும் ட்ராவல் பண்ணுறோம். எங்கே ட்ராவல் பண்ணுறோம், எங்கேருந்து வந்தோமோ அங்கே ட்ராவல் பண்ணுறோம். எங்கேருந்து வந்தோம், அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிண்டம், இந்த சதை இதுதான் அம்மா வயிறு உருவாக்கி இருக்குது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்த உடம்பு இதுதான். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கூட்டி வைத்த குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக போகும் உடம்பு. அவங்களால உயிரை மட்டும்தான் கொடுக்க முடியும், உடமையை கொடுக்க முடியுமா, ஆன்மா கொடுக்க முடியுமா? அதுக்கு தானே சாமி நாங்கள் உயிரை கொடுத்துருக்குறோம். அண்ணா வந்துடும் நம்பிக்கை. எதுக்கு இந்த சீமந்தங்கிற அதை என்ன என்னமோ வளகாப்பலம் பண்ணுறாங்கல்ல பெண்களுக்கு, எதுக்காக பண்ணுறாங்க? அந்த டயத்தில் தான் ஆன்மா வந்து அந்த வயிற்றுக்குள்ளே போகும். அது வரைக்கும் அந்த 5 மாதம் 6 மாதம் அந்த செல்லு சின்ன ஒரு செல்லு ஆரம்பித்து எல்லாமே செட்டாக வளரும். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைக்கு என்ன தேவை, எந்த ஆத்மா உள்ளே போனால் தாங்கும், எத்தனை வாட்ஸ் பவர் அதுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறவன் மேலே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் தான். ஸோ அவன் முடிவு பண்ணி அனுப்பிச்சிடுறான் இல்லையா. ஸோ அப்போ அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை கருவாகி உருவாகி அப்புறம் வெளியே வந்து என்னாகும், உச்சி வழியாக குழந்தையின் உச்சியின் ஓட்டை என்று அடைபடுகிறதோ அன்றைக்கு அவன் பைத்தியங்கிற ஸ்டேஜை மாறி சுயநலவாதியாக மாறுகிறான். குழந்தைக்கு தன்னுணர்வு, கூச்சம், வெட்கம், அச்சம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வரும் காலம்தான் உச்சி அடைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். உச்சி அடைஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் அவனுக்கு வந்துடும். வந்ததுன்னா தான் என்னாகும், அவன் வந்து நல்லது கெட்டது செய்ய முடியும். சின்ன குழந்தையாகவே இது போனால் அவன் கெட்டது செய்வான், செய்ய மாட்டான். பைத்தியக்காரனுக்கும் நம்ம பைத்தியம் இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் ஹாப்பியாக இருப்பான். அதுவும் தெரியாது அவனுக்கு, பார்க்குறது சந்தோஷமாக தெரியும். அதே போல தான் இந்த உச்சி அடைபடாத வரைக்கும் நம்ம கனெக்டட் வித் காட், கனெக்டட் வித் சுப்ரீம் சோல், கனெக்டட் வித் பரமாத்மா. அப்போ நமக்கு என்ன பேர், ஜீவன். அன்றாடம் சோறு திங்கிறோம்ல, சோறு திங்கினா தான் ஜீவன் வளரும். ஜீவனுக்கு ஒரு உணவு, எப்படி உணவு ஜீவனுக்கு எப்படிங்க போகும், அது ஆன்மாங்கிறீங்க, அது வெளிச்சங்கிறீங்க, அதுக்கு தேவையா அதெல்லாம்? ஆமாம் தேவை, இதான் வெளிச்சமாக தான் இருக்குது, இந்த கேமராவும் எனக்கு காமிக்குது, அது கரண்ட் தேவையில்லை. அப்படி தான் அதுக்கு ஒரு உடம்பு தேவையில்லை, வெளிச்சம் தேவை, இது மாதிரி லைட்டுக்கு அந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஸ்டாண்டெலாம் தேவை. அது மாதிரி தான் உடம்பு. இதுக்கு ஒரு காரணம் கர்த்தா யார், இறைவன். ஸோ அந்த இறைவன் கூட நம்ம பேசிக்கொண்டிருப்போம், இறைவனோடு விளையாடி கொண்டிருப்போம். எப்பொழுது, உச்சி அடையும் வரை, உச்சியில் இருக்கக்கூடிய ஓட்டை அடைந்து போகும் வரை. அது வரைக்கும் அந்த குழந்தை கொண்டு தெரியாது. பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஹாய் என் பையன் என்னை பார்த்து சிரிக்கிறான், உன்னை பார்த்து சிரிக்காது. உனக்கு பின்னாடி ஒரு ஆன்மா தெரியுது பார்த்தியா, உன் சோல், உன்னுடைய ஆன்மா வட்டம், அதை பார்த்து அதை ரசிக்கும். இப்போ நீங்கள் இந்த பசுமாடு நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் கட்டிட்டாங்க, இது பேசிகிட்டு இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா அது யமதூதர்கள் வர்றது, அமானுஷ்யங்கள் வர்றது அது தெரியும், அது வந்து சொல்லிடும் எஜமான்கிட்ட,
நிஜமானே இது ஒன்று வருது, சேஃப்டி பண்ணிடுங்க, ஜாக்கிரதைமா, அலர்ட் பண்ணி விடணும். அப்புறம் அதுக்கெல்லாம் பார்த்துச்சான், போய் சிவன்ட்ட கேட்டுச்சேன், எல்லாம் சொல்லி எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் அது வாயை கட்டு. அப்போ நாய் வாயை கட்டியாச்சு, மாட்டு வாயை கட்டியாச்சு, எல்லாம் பெருக்கள் வாயெல்லாம் கட்டியாச்சு, பேசாது, ஆனால் தெரியும். அதுபோல் குழந்தைகளுக்கும் நாம் யார் என்று தெரியும், இதற்காக இந்த பிறகு எடுத்திருக்கிறோம் என்று தெரியும். ஆனால் வாயை திறந்து பேச முடியாது. பேசி விட்டானா முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நான் எங்கள் அப்பனை பார்த்து சின்ன வயசாக இருக்கும்போது, ஓ நீ இந்த மாதிரியா, இதுதான் பிறந்திருக்கையா, நீ வந்து இப்படி ஆக போறியா, இந்த நாள் செத்து போக போறியா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எல்லாம் அலர்ட் ஆகிடுவாங்களா? சாவு வருமா? வராதில்ல, சேஃப்டி ஆகிடுவாங்கல்ல. இதுதான் ஆண்டவன் பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணான், டக்கு 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 டக்குன்னு மறக்கடிக்கிடுவான். இந்த குழந்தையை தனமே அந்த உச்சி மூடும்போது மறக்கடிக்கப்படுகிறது. உச்சி வாசல் வழியாக நம்ம மேலே போக முடியுமா, வர முடியுமா? முடியும். அதுக்குன்னு நிறையா பயிற்சிகள் இருக்குது. பயிற்சியை விட ஒன்று சொல்கிறேன், திரும்ப 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 சொல்கிற ஒரே வார்த்தை தான், நீங்கள் அதை நினைக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, இது உண்மை, என்னால் அதை நினைக்க முடியும். ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்கு ஒருத்தன் இல்லையா, அது வந்து அதுக்கு மருத்துவம் பார்க்குறேன்னு போகிறான், சரியாக வேலை செய்கிறேன். உடனே மருத்துவம் பார்த்து ஸ்டோன் வெளியே வரல. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ அந்த கிட்னியை நினையா, உனக்கு நினச்சி அதையே திங்க் பண்ணி நீ வெளியே வந்தோம்னா மனசுக்குள்ளே கமாண்டு கொடுத்துட்டே இரு. உன் எண்ண அறைகளுக்கு லேசர் கற்றை விட, லேசர் பீமோட அதிகமான பவர் உள்ளது. அது ஏன் நீங்கள் யாரும் நினச்சி செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த கிட்னி ஸ்டோன் கொஞ்சமாக கம்மி வெளியே வந்துடும். ஆனால் இட் வில் டேக் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். அதுவும் நீ தீர்க்கமாக நினச்சா மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு நினைக்கிறாயோ அது உனக்கு வேலை செய்யும். செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். அது யாருக்கும் எல்லாம் மறந்துட்டோம். காரணம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், நம்மளை மறந்துட்டோம், பயப்படுறோம். உடனே செய்யாமல் காய்ச்சல் வந்தால் நல்லது தானே வருது. காய்ச்சல் வந்தால் உடனே நீங்கள் மாத்திரை சாப்பிடணுமா? தேவையில்லை. உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குது, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்கிலே வெளியே அனுப்புது. அதுதான் சளி பிடிக்கிறதுக்கு தான். இது நீ என்ன பண்ணுற, போய் நிறுத்திடுறியே. அப்போது அந்த உச்சி வாசலை நம்ம நினைக்கணும். நினச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம எண்ணங்கள் கூட அதுலேயே வெளியே போகும். இப்போ நம்ம எண்ணங்கள் எதுலேயே வெளியே போகுது சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் எண்ண அலைகள் உங்களுடைய கண் வழியாகவும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வழியாகவும் தான் வெளியே போகுதியா? ரெண்டுமே கிடையாது. 3 பொம்மை காமிச்சிருப்பான், கண்ணை மூடு, வாயை மூடு, காதை மூடுன்னு. பார்த்துக்கிட்டீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லதை பார், நல்லதை கேள், நல்லதை சொல். நல்லது தான் சொல்லுவாங்க, கெடுதலை பற்றி பேச மாட்டான். நான் சொல்லுவேன் கெடுதலை தான் சொல்லுவாங்க. கெடுதலை பார்க்காதே, கெடுதல் பேசாதே, கெடுதலை கேட்காதே. அப்போ என்ன அர்த்தம்? ஷட் ஆல் யுவர் பஞ்சகர்மாஸ். அந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 முக்கியமான விஷயத்த ஷட் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. அப்போ என்ன ஆகும்? எண்ணங்கள் எங்கேயும் வெளியே போகாது. நேராக தலைக்கா மண்டையில் மேலே இருக்கக்கூடிய ஓட்டை போய் தேடும். நமக்கு அண்ணாக்குன்னு ஒரு தொங்குது இல்லையா, அதுக்கு நேராக மேலே ஒரு குச்சியை விட்டு நீங்கள் வைங்க, நேராக குச்சி மண்டைக்கு போகும். அந்த ஓட்டையில் போய் டச்சாகும். இதில் செத்து போன பணத்தில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஐயா. ஒரு சிறுவையை போட்டு பார்த்துருக்காங்க, காதுலேருந்து காது ஓட்டை கரெக்டாக வருது. அதுக்கு அண்ணாக்கு மேலே இன்னொரு குச்சி விட்றாங்க, நேராக உச்சி உச்ச கிடைக்கும். அங்கே ஒரு ப்ளஸ் கிடைக்குது. ப்ளஸ் சிலுவை கூட்டல் சாதாரண விஷயம் இல்லை, அதுதான் எல்லாமே இருக்குது. அதுக்கு கூட 4 கூட போடுறாங்க, போட்டால் சொஸ்திக்கா மாறி. அப்போ சொஸ்திக் எங்கே இருக்குது? நம்ம சிந்தாமணியாக இருக்கிறது. தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணாக்கு, எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். எல்லாரும் அவங்க வேலை காலிலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. 8 ஜான் தான் இருக்கும். உங்களை கையில் வச்சிங்கன்னா 8 ஜான் இருக்கும். மேலே கழுத்துக்கு மேலே ஒரு ஜான், 9 ஜான் தான் ஒரு மனுஷனுக்கு. 7 அடி மனுஷனும் சரி, 3 அடி மனுஷன், அவன் கைக்கு 8 ஜான் தான் கழுத்து. ஒரு எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். கழுத்துக்கு மேலே இருக்க பார்த்துட்டு அந்த அதுதான். இதில் என்ன வேணும்? முண்டம். தலையில் இருந்தால் முண்டம், தலையிருந்தால் அதுக்கு பிண்டம். 2 சேர்ந்துன்னா அண்டமாக மாறும். ஸோ நம்ம அண்டத்துக்கு இப்போ போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்?
பிண்டத்தை கவனிக்கணும். பிண்டத்தில் இருக்கக்கூடிய எங்கே சிரசே பிரதானம் சொன்னாங்களா? சிரசுனா என்ன? தலை. இமயமலை. இமயமலைக்கெல்லாம் போக வேண்டாம். 10 மாதம் போய் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஆனால் பக்கத்தில் இங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது இமயமலை. விட்டுட்டு எதுக்கு எங்கெங்கேயோ போய் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. படிக்கிறல பாட்டு போயிட்டு தான் தெரியுது. இங்கே உட்காந்து என்னுடைய தியானத்தில் இந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த சகசரத்தை நாம் கவனிக்கிறோமோ அதே உணர்வு இமயமலையில் உணர முடியும். அங்கே போய் தியானம் ஆரம்பிச்சோம் உட்காந்தால போகும். ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி எங்கே போக முடியும்? சுத்தம். ஏன்னா கிளைமேட் கண்டிஷன் அப்படி. காசில் ஏன் பருந்துகள் மேலே பறக்க மாட்டேங்குது? காசில் ஏன் பழம் எந்த நாட்டம் அடிக்க மாட்டேங்குது? பூ வாசம் அடிக்க மாட்டேங்குது? சாணி மாட்டு சாணி கொடுக்க மாட்டேங்குது? ஏன்? இந்த கிளைமேட் கண்டிஷன் அப்படி. இதெல்லாம் உண்மை. அப்போ இமயமலையில் போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிரம்மேந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் போகிறப்ப தான் தெரியுது யாரோடா இவ்வளோ சிரமப்பட்டு விட்டோமே. உட்காந்ததுலேயும் நம்ம அதை பார்க்கக்கூடிய ஆராய்ச்சினா சரி இது ஒரு அனுபவம். அதையும் ஒன்று தான் என்று நான் உணர்த்துக்கிறேன். இதுலேருந்து திரும்ப சொல்கிறேன், எங்கிருந்தாலும் அது உனக்குள் வரும், நீ அதுக்குள் போக முடியும். ஆனால் நீ நினைத்தால் மட்டுமே. திரும்ப சொல்கிறேன், நீ உள்ளுணர்வை ஒரே பக்குவமாக ஒரே பின் பாயிண்டாக அந்த மண்டையில் இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய சகசிராரா என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை இயக்க வேண்டும். சக்கரை என்னங்க பெருசாக இருக்குமா? இந்த வீலின்னு ஒரு நம்ம சாப்பிட்றவங்க ஒன்று இந்த மாதிரி இருக்குமா? ஸ்டேஜ் மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் கற்பனை. நம்மளாம் நினச்சிக்கிற ஒரு சக்கரை இருக்குது, சக்கரை சுத்தம்னு நினச்சா சுத்தம். குண்டலினி மேலே ஏற்றி சுத்த வைக்கணும். மேலே வரும். உன்னாலும் தம்பி முடியாது எதுவுமே முடியாது என்பது மூலத்தனம், முடியுமா என்பது முட்டாள்தனம், முடியும் என்பது மூலதனம். புரிஞ்சுதுங்களா? திரும்ப சொல்கிறது ஒரே வார்த்தை. உங்களை நீங்கள் நம்புங்க. உன் தலைக்காமண்டையில் இருக்கக்கூடிய உச்சநிலையில் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை உன்னால் உணர முடியும். நீ உணரும் பொழுது உன் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அனைத்து செல்களும் வேலை செய்ய ஆரம்பித்தால் அனைத்து செல்லும் எத்தனை? 100 செல் இருக்குன்னா விவேகானந்தருக்கே ஒரு 20 செல் தான் வேலை செஞ்சுருக்குது. ஏன் விவேகானந்தரை நான் இது பண்ணுறேன்? அவர் தான் அறிவாளியம், பயங்கரமான அறிவாளியம் ஆன்மீகத்தில். அவருக்கே அவ்வளோதான் வேலை செஞ்சுருக்குது, 20% தான் வேலை செஞ்சுருக்குது. பாக்கியெல்லாம் ஏன் வேலை செய்யாது? ஏன்னா தேவையில்லை. இப்போ மனுஷனுக்கு இப்போ 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். மேலே ஊற்றி தண்ணி வளைஞ்சு தானே போகும். அதே மாதிரி தான் மண்டையில் இருக்கக்கூடிய அந்த 20% கூட வேணாம். நமக்கு இப்போ வெறும் 2% தான் வேலை செஞ்சுருக்கு. எனக்கு வேணால் ஒரு 2.5% வேலை செய்யலாம், இல்லை 1.5% வேலை செய்யலாம். ஒரு 10% வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோமே, அப்போ என்ன ஆகும்? தலை சுற்ற ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேனா ஏதோ ஒரு எடுத்துக்கிட்டு அதை இந்த இடத்துல ஆக்னா சுத்தம் 2 துருவத்துக்கு நடுவில் இதை வச்சுட்டு அதையே பார்த்துட்டே இருங்க. இப்போ சுற்றி பாருங்கள். ஒரு மைண்டில் ஒரு வலி வரும். அந்த வலி தான் உணர்வு. ஸோ அந்த உணர்வை கவனிக்கும்போது இந்த உணர்வு உன் தலையை சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றி பண்டையில் இருக்கக்கூடிய ஓட்டையை ஓப்பன் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும். மேலே எங்கே போகுதோ போயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவு இல்லை. ஏன்? உன் கர்மா எந்த அளவுக்கு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது ஈஸியாக சொல்கிறது புரியுதுன்னா. இனிப்பில் சொல்லிடுறேன். இனிப்பில் வந்து லட்டு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஸ்வீட் கடையில் போய் லட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அதில் வெறும் லட்டு. இன்னும் கொஞ்சம் பெரிய கடையில் போய் ஸ்பெஷல் லட்டு வாங்கி சாப்பிட்றோம். அதில் கொஞ்சம் மீன் பருப்பு அது இதெல்லாம் போட்டுருக்கா, நல்லா இருக்குது. ஓகே. திருப்பதியில் போய் லட்டு வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி லட்டு டேஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்? 50% அது தரம், பாக்கி 50% நம்முடைய எண்ணெய் அலைகள். திருப்பதி ஃபேமஸ் ஃபார் லட்டு. அங்கே வாங்கி சாப்பிட்ற லட்டு கண்டிப்பாக உலகத்திலேயே தரமுள்ளதாக இருக்கும் என்று வாங்கி சாப்பிட்றோமா? இப்போ அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை தானே. அதே மாதிரி எல்லாருக்கும் அது இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் லட்டு பிடிக்காது. சிலவங்களுக்கு ஜிலேபி பிடிக்கும், சிலவங்களுக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி என்னங்கிறது, அவங்க கர்மா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டாம்.
சில பேருக்கு உடனடியாக அந்த ஆன்மா வெளியே போகும், சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு நம்ம அந்த உணர முடியும், சிலவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் உணர முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்புல நெகட்டிவிட்டி இருக்குது. அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவாசல் வழியாக நாம் வெளியே சென்று உள்ளே வரலாம். இல்லைன்னா இது நான் சொல்ல விழிப்புணர்வு உறக்க நிலையில் தேவையில்லை. உறங்கினா ஆட்டோமேட்டிக்காக தொப்புள் நேவல் பாயிண்ட் வெளியே போகும். அது ரொம்ப சந்தோஷம். தூங்குவது இறப்பதற்கு ஒத்திகையை பார்ப்பதற்கு சமம். சரிங்களா? அப்போ நம்ம விழிப்புணர்வில் நம்ம வெளியே போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன வழிங்கிறது நமக்குள்ளதான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதை சிந்திக்கணும், சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்தால் மட்டுமே செயல்படும் எந்த ஒரு விஷயமும். நாட்டொலி சகசிரம் ஏகப்பட்ட விஷயம் உடம்புல இருக்கு. சரிங்களா? ஆகவே சிந்திங்க, ஒரே இடத்துல பயன்படுத்த பண்ணுங்க, மேலே வந்து சகசிராரத்தை கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் தெளிவு ஏற்படும். சாயா